அவர்களே மற்றும் இலக்கியன்பி இணைச் செயலாளர் அன்பு 47 கிளைக்கழக செயலாளர்களே, பூர்த்தி செயலாளர்களே மற்றும் வருகின்ற ஒன்றிய நிர்வாகிகளே, உங்களுக்கு அத்தனை பேர்களையும் உங்களுடைய பொறுப்பாளர்கள் சமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லை, முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர், நம்முடைய கழக பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் நம்பிக்கை காத்து நிற்பது என்று சொன்னால் அதன் வேர்களும் விழுதுகளும் தான். அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிளைக்கழக செயலராக தொண்டர்களாக இருக்கின்ற நீங்கள் இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தை எவனாலும் அசைத்து குறைக்க முடியாது. புரட்சித்தில் மறைந்த பிறகு என்ன சொன்னாங்க? அவ்வளோதான், புரட்சித்தில் எம்ஜிஆர் மறைச்சிட்டாரு, இனிமேல் அண்ணாதிமுக கதை முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அது கதை முடிந்தது என்று சொன்னவருடைய கதையெல்லாம் முடித்து மாண்புமிகு அம்மா அவர்கள் தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாய்ப்பாங்க. அதே போல புரட்சி தலைவர் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 16 ஆண்டுகளை நிறைவு செய்து மக்களால் நான் மக்களுக்காக என்று வாழ்ந்து படைத்த மகத்தான தலைவர். 54 வருஷத்துல 34 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி இந்தியாவிலே மாண்புமிகு புரட்சி தலைவர் ஆரம்பித்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு காலத்தில் வரைக்கும் ஒன்றியச்சாளர் தான் இருந்தார். புரட்சி தலைவர் மறைகின்றவர் ஒரு ஒன்றியச்சாளர் தான். அப்புறம் அம்மா காலத்தில் நடைபெற்ற தேர்தலில் சேவல் சின்னத்தில் நானும் சீட்டு கட்டிருந்தேன். அன்னைக்கு கூட்டணிக்கு போனதுனால அந்த வாய்ப்பு போச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஓட்டப்பிடாரம், கோவில்பட்டி, விளாத்திபுரம் ஆகிய 3 தொகுதிகள் அடங்கிய தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் 100% வெற்றியை சொல்லும் நிச்சயமாக இருக்குது. அதில் என்ன போட்டிங்கன்னா ஓட்டப்பிடாரம் அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சதா, விளாத்திபுரம் அதிக ஓட்டு பெற்றதா, கோவில்பட்டி அதிக ஓட்டில் பெற்றதா, எங்களை தான் போட்டி. அந்த போட்டி தான் இங்கே நமக்குள்ளே இருக்கணும். அது இருக்கணும்னு சொன்னால் இன்றிலிருந்தே நாம் களப்பணி ஆற்ற வேண்டும். ஒரு ஆட்சியின் நிறைவு காலம் 5 வருஷம். 5 வருஷம் முடிஞ்சவொன்னே தான் மக்கள் நல்லது கெட்டதை எண்ணி பார்ப்பாங்க. இந்த ஆட்சியில் நல்லதே இல்லை, போகிற கெட்டது தான். நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, நல்லது கெட்டதை பார்த்தா முடிவு பண்ணுவாங்க. இந்த ஆட்சியில் முடிவு பண்ணுறதுக்கு நல்லது கெட்டது என்று பார்த்தால் வெறும் கெட்டது தான் இருக்குது, அதோட தீயவை தான் இருக்கு, நல்லவை ஒன்று கூட இல்லை என்று இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதில் தான் இன்றைக்கு இந்த 10 வாக்குறுதி. கூட்டணி பற்றி கவலைப்பட வேண்டாம்னு நான் நேற்று பேட்டி சொன்ன ஒரு டிவி அப்படியே மாற்றி போடுறோம். அவங்களுக்கு என்னென்ன நம்ம அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சதிலிருந்து பயமும் பரபரப்பும் கிளியும் பிடிச்சிருச்சு. இன்னைக்கு இது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினை நீங்கள் பிஜேபி கூட சேர மாட்டேனீங்களா, ஏன் சேர்ந்தீங்கன்ட்டு நம்ம இயற்கை தலைவரை பார்த்து கேட்காது. சட்டமன்றத்திலே யாராவது கேட்பாங்களா? நம்ம அந்த கட்சியை பார்த்து நீங்கள் அவங்க கூட ஏன் சேர்ந்தீங்கன்னு கேட்போமா? கேட்கறது ரைட் இருக்க, உரிமை இருக்க, அது கூட இல்லை. அவர் பதட்டம். ஆனால் பொதுச்செயலு அடுத்த மொத்த கட்சிகளை கூட்டணி பற்றி கவலைப்படாமல் நேரடியாக எந்த தலைவரும் இன்னைக்கு திமுக தலைவர் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காரா? தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது? யார் பிரச்சாரத்தை முதல்ல துவக்கின கட்சி அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். முதலாக தமிழகத்தில் இன்றைக்கு இந்த தேர்தலை முன்னிட்டு மக்களை சந்திக்க தெம்போடு, திராணியோடு, தைரியத்தோடு வந்த தலைவர் யார் என்று சொன்னால் எடப்பாடியார் தான். இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போயிடுது. திமுக கூட்டணியில பல கட்சிகள் இன்றைக்கு போராடுறாங்க, எனக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சியில் பங்குண்டு இன்னைக்கு விடுதலை சித்த ஆட்சியில் பங்கு கேட்கான், கம்யூனிஸ்ட் ஆட்சியில் பங்கு கேட்காங்க. அதுக்கடுத்து காங்கிரஸ் இன்னைக்கு போர்க்கொடி தூக்கியாச்சு. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வலுவாக இருக்கின்றது. மேலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் பல்வேறு கட்சிகளுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு கட்சி யாராவது புதுசாக ஆரம்பிச்சுட்டு அவங்க கட்சி ஆரம்பிச்சோம்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த தேர்தலுக்கு போகும்போது நாங்கள் தோற்றுருவோம்னா எவனாவது தேர்தல் களத்துக்கு வருவாங்க, நாங்கள் வெற்றி வருவோம்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் ஒரு தலைவர் சொல்கிறாங்க, எங்களுக்கு திமுக தான் போட்டி. நானும் சொல்கிறேன், நமக்கு திமுக போட்டி இல்லை. இன்னைக்கு அந்த தலைவர் சொல்ற மாதிரி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சார் நடிகர், அவர் சொல்றாரு எங்களுக்கு திமுக தான் போட்டி. உண்மைதான், திமுகவுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. எதுக்கு போட்டினா எதிர்கட்சி யார் வர்றதுங்கிறதுல திமுகவுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. ஆளுங்கட்சி நம்பர் 1 கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சி வர்றது நம்ம தான். எடப்பாடியார் தான் வருங்கால முதலமைச்சர் என்று இன்னைக்கு நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அது என்னைக்கு தீர்மானம் ஆயிடுச்சு. அப்போ தலைவர்கள் வந்து என்ன செய்தி வருதோ அன்றாட நிகழ்வுகள் நாட்டில் அரசியல் நடக்கின்ற இந்த ஆட்சியின் அவலங்கள், நம்ம 10 ஆண்டுகளாக நம்ம ஆட்சியில் செய்கிற சாதனைகள், அம்மா செஞ்ச சாதனைகள் சொல்லணும்னா இன்னைக்கு அதுக்கே 2 மணி நேரம் ஆகும். இதுக்குள்ள விலையில்லாமல் அரிசி தருவோம்னா கொடுத்தோம், லேப்டாப் கொடுக்கணும் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுக்கணும், திருமண உதவித்தொகை கொடுத்தாங்க, பசுமை வீடு கட்டி தரேன்னாங்க, விலை இல்லாமல் வெள்ளாடுகள் கடை பஸ் தருவோம்னாங்க, அதையும் கொடுத்தோம். 100 யூனிட் வரைக்கும் விலை இல்லாமல் மின்சாரம் தருவோம்னாங்க, அதையும் கொடுத்தோம். மதுவிலக்கு அமல்படுத்துறதுக்கு முதல்ல 500 கடை மூடினாங்க, முதல் கையெழுத்துலேயே மூடினாங்க. இன்னும் எத்தனையோ திட்டங்களை நாம் சொல்லி இவங்க திமுக நீட் தேர்வு விளக்குனாங்க, விளக்கலை. கல்வி கடன் ரத்து பண்ணலை. பிறகு 5 பவுன் நகைக்கடை தள்ளுபடினாங்க, பண்ணலை. 1000 ரூபா 3 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தால், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையில், இப்போ தேர்தல் அறிக்கை வருது, தேர்தல் வரப்போகுது. நம்ம தேர்தல் அறிக்கை சொன்னோம், அம்மா சொன்னாங்க விலை இல்லாமல் மிக்சி பேன் கிரைண்டர் தருவோம்னாங்க.
அது பிறகு தகுதி உள்ளவங்களுக்கு என்ன மாற்றி பேசுனாங்க அம்மா, எல்லா குடும்ப அட்டைக்கும் கொடுத்தாங்க. அதுதான் ஒரு ஆட்சிக்கு இலக்கணம். அதனால தான் 2016 மொத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றின காரணத்தினால யாருடனும் கூட்டணி அமைக்காமல் நமது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நடைபெற்ற தேர்தலில் முதலாக 234 தொகுதிகளிலும் ஒரே சின்னத்தை, இரட்டை சின்னத்தை நிறுத்தி யாருக்கும் கூட்டணிக்கு ஒரு சீட்டு கிடையாது. மொத்த சீட்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களும் ஒரு சேலை கட்டி சிங்கமாக துணிச்சலாக தேர்தலை சந்தித்து மீண்டும் ஆட்சியை பிடித்த வரலாறு புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு. இப்போ நீ சொல்றீங்களா 520 வாக்குல நாங்கள் 90% நிறைவேற்றிட்டோம். 90% 500 வாக்குறுதி. நீ 500 வாக்குறுதி நிறைவேற்ற உன் கூட்டணி வச்சிடலாம், ஆட்சியில் பங்கு கேட்க, சீட்டு அதிகமாக கேட்கல, உங்களெல்லாம் கூட்டணி வேண்டாயா. நான் தேர்தலில் 520 வாக்குறுதி கொடுத்துட்டு 90% 500 வாக்குறுதி நிறைவேற்றேன். நான் துணிச்சலா அம்மா போல 2016 அந்த அம்மா நின்னது போல திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனில் தன்னந்தனியே 234 தொகுதியிலும் போட்டியிட தயார் என்று சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் அறிவிக்க தயாரா, இல்லை தேர்தலை சந்திக்க தயாரா? இது அண்ணாதிமுக சார் நாங்கள் கேட்கறோம். அப்படி தேர்தலை சந்திச்சு அறிவிச்சு தேர்தலை சந்திச்சா 234 தொகுதியிலையும் முக ஸ்டாலின் உட்பட அத்தனை தொகுதியிலும் டெபாசிட் போகும். இதுதான் இன்னைக்கு திமுக நிலம். அதனாலதான் திமுக கூட்டணி கட்சியில் கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கு. யாரு ஒன்றின கட்சி கூட வெளியே ஒன்னா உடனே கூட்டு வச்சு பேசி ஏன் போட்டு இருங்க, உங்களுக்கு இருங்க பொறுக்கு சீட்டு தானே கொடுப்போம். இது போக எந்த கட்சியிலேயாவது பிரச்சனை இருந்து நாங்கள் ஜனவரியில் தான் டிசம்பரில் முடிவு அடிப்போம், ஜனவரியில் முடிவு அடிப்போம்னு சொன்னால் அவங்கள கூட்டு வச்சு பேசுது. அவ்வளவு கெஞ்சி கூத்தாடுறது காரணம் என்ன? மக்களை சந்திப்பதற்கு பயம். ஆனால் மக்களை துணிச்சலோடு சந்திக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவர் எடப்பாடி. அவர் மக்கள் இன்னைக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. வழியில் இருந்தால் தானே பயந்துட்டு போகணும், ஒன்றும் இல்லைன்னா தெப்பா அப்பாட்டு போகலாம்ல. அதே போல நிலைமை நமக்கு அதிமுகவுக்கும் நம்முடைய தலைவர் பொதுச்சாருக்கு இருக்கு. அதனால நிச்சயமா பல கட்சி திமுக பல கூட்டணி கட்சிகள் வெளியேறும். அதைத்தான் நான் இந்த பேட்டியில் சொன்னேன். அதை மாற்றி உல்டா பண்ணி ஒரு டீ போட்ட நீங்கள் அதுலையாவது எங்க கூட்டணி உடையுமான்னு பார்க்க ஒன்றும் உடையாது. உடைய போகிறது திமுக கூட்டணி தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்களா 10, அதில் 10 மட்டும்தான் சேம்பிளுக்கு எடுத்திருக்காங்க. இதை வீடு கூட போய் நம்ம அவங்கள்ட்ட தெளிவாக கொடுத்து ஓட்டு கேட்டு வீட்டில் போய் கேட்டு அவங்ககிட்டே பதிலை வாங்குங்க. பதிலை வாங்கி ஆமான்னா ஆமாம் கட்டும், இல்லைன்னா இல்லை கட்டும். நான் சொல்லும் போது நீங்கள் சொல்லிடுவீங்க ஆமாம் 10ல் ஆமாம் செஞ்சுருக்காங்கன்ட்டு ஒன்று கூட பதில் வராது. 10க்கும் இல்லைன்னு தான் வரும். அப்போ 10க்கு எத்தனை மார்க் போடணும்? என்ன 0 தான் போட்ட. அது யார் நம்ம போடக்கூடாது, அந்த வீட்டில் உள்ளவங்களே டிக் பண்ண சொல்லணும். நம்ம போட்டாத வீட்டில் இருந்து உட்காந்து போட்டலாம். நமக்கு தான் தெரியுமா எல்லாமே நடக்கலன்ட்டு. நம்ம வீடுகளாக போய் கேட்டு அவங்கள எழுதுற நேரத்தில் அவங்க மனசில் பதியும். அதான் 5ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு வீடாக திண்ணை பிரச்சாரம் செய்யணும். அதை தான் ஐடி தம்பிகள் சொல்லியிருக்காங்க. அதில் முதல்ல போய் முதல் கேள்வி நீட் தேர்வு விளக்கு நடந்துச்சாம்மா, இல்லை நடந்துச்சான்னாச்சின்னு கேளுங்க. கேட்டால் என்ன பதில் வரும்? இல்லை. என்ன வரும் சொல்லுங்க? இல்லை. 2வது மின் கட்டணம், மாதந்தோறும் மின் கட்டணத்தை செலுத்தும் திட்டம். மாதம் ரீடிங் எடுத்தாங்களா? எடுக்கட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை கேளுங்க. 2021 மே மாதம் எங்கள் ஆட்சி இருக்கும்போது எவ்வளோ பில்லு கட்டினீங்க, இன்னைக்கு எவ்வளோ பில்லு கட்டுறீங்க அப்படின்னு எடுத்து பாருங்க. உங்கள் அட்டையை எடுத்து பாருங்கன்னு ஒரு வீட்டில் உட்காந்து அந்த அட்டையை எடுத்து வர சொல்லணும். மே 21 எங்கள் ஆட்சி. அப்போ தான் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. இந்த விடியாட்சி வந்துச்சு. 7 கட்ட நேரம் மக்களுக்கு விடியாமல் போகிறதுக்கு இந்த விடியாட்சி வந்துச்சு. நீங்கள் இப்போ பில்லு கட்டுறது என்னென்னு பாருங்கன்னு சொல்லுங்கள். அப்போ 500 ரூபா கட்டியிருப்பாங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்லுவாங்க பதில்? ஆமாம், மே 21 நாங்கள் 450 ரூபா கட்டியிருக்கோம், இன்னைக்கு 1750 ரூபா கட்டுறோம், 1800 ரூபா கட்டுறோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர், அதுக்கு முன்னாடி அப்பா முதலமைச்சர், இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அது குடும்ப கட்சி, அது அவங்க அப்படி தான் இருக்கும். இங்கே தூத்துக்குடியில் என்ன வாழுது? பெரியசாமி இருந்துட்டு பெரியசாமி, அதுக்கப்புறம் மகன் அந்த அம்மா இன்னைக்கு மாவட்ட செயலர் அமைச்சர். தூத்துக்குடியில் மாநகராட்சியில் மேயர் யாரு? அவர் மகன். இந்த குடும்ப ஆட்சிக்கு இது என்ன மன்னர் ஆட்சியா மக்கள் ஆட்சி? அப்போ நடக்குது மக்களாட்சி. ஆனால் திமுகவில் மன்னராட்சி நடக்குது. இந்த மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும், மக்களாட்சி மலர வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதை கேட்டாலே அவங்க இது ஏன் வயசு கேட்கீங்க? இன்னைக்கு கள்ளச்சாரம் 6000 ஓடுது. 2011 21 வரைக்கும் 10 வருஷம் நம்ம ஆட்சியில் இருந்தோம். ஒரு கள்ளச்சாராய மரணம் கூட தமிழ்நாட்டில் நடக்கலை. ஆனால் இன்னைக்கு இந்த 5 வருஷம் ஆட்சியில் 4 வருஷம் தான் ஆச்சு. இன்னும் 6 மாதம் இருக்குது இந்த கொடுமை. இந்த கொடுமை நீங்குவதற்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. ஆக இந்த 4 வருஷத்துக்குள்ளேயே விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், 2 மாவட்டத்தில் மட்டும் 310 கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு. 310 குடும்ப தாலி எடுத்திருக்கு.